பொதுவாக ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டை ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், பேக் அண்ட் டெவலப்மெண்ட்னு ரெண்டாக பிரிப்பாங்க. நீங்கள் லேப்டாப் இல்லை மொபைலில் பார்க்குற வெப் பேஜஸை நீங்கள் க்ரியேட் பண்ணுறது தான் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த வெப் பேஜஸை யூஸ் பண்ணி உங்களோட டேட்டாவை ஃபார்ம் வழியாக எப்படி டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறது, டிபியில் இருக்க டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து ஃப்ரண்ட் எண்டில் எப்படி காமிக்கிறது, இந்த லாஜிக்கை க்ரியேட் பண்ணுற ப்ராசஸை தான் நம்ம பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். இது ரெண்டுத்தையும் நீங்கள் சேர்த்து கற்றுக்கிட்டா நீங்கள் தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். இந்த வீடியோவில் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக என்னெல்லாம் படிக்கலாம், அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு அப்ராக்சிமேட்டாக தான் பார்க்க போகிறோம். பேசிக்காக ஒரு வெப் பேஜை க்ரியேட் பண்ண HTML, CSS, JavaScript இது மூணும் கண்டிப்பாக படிக்கணும். இங்கே வெப் பேஜுங்கிறது ஒரு PDF ஃபைல் போல், இது ஒரு HTML ஃபைல், அவ்வளோதான். ஹெட்டிங், பேராகிராஃப், அப்புறம் இமேஜ் எல்லாம் ஆட் பண்ணி எப்படி ஒரு PDF ஃபைல் க்ரியேட் பண்ணுறீங்களோ அதே போல் HTML டேக்ஸை யூஸ் பண்ணி ஒரு வெப் பேஜை உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். இந்த HTML 1-2 வாரத்துக்குள்ளார கற்றுக்கலாம். உங்களால் CSSஐ யூஸ் பண்ணி அதோட ஃபாண்ட் கலர், பேக்ரவுண்ட் கலர், இமேஜில் எந்த பொசிஷனில் இருக்கணும், ஃபாண்ட்டோட சைஸ் என்ன, இது எல்லாத்தையும் மாற்ற முடியும். ஒரு வெப் பேஜோட ஸ்டைலுக்காக யூஸ் ஆகிற இந்த CSSஐ கற்றுக்க ஒரு 3 வாரம் எடுக்கும். இந்த HTMLம் CSSம் கற்றுக்கிறது ரொம்பவே ஈஸி தான். ரியல் ப்ரோக்ராமிங் இந்த JavaScriptலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. பட்டனை கிளிக் பண்ணால் அதில் உள்ள ஃபீல்டெல்லாம் வேலிடேட் பண்ணுறதுக்கு, ஒரு HTML எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறது, ஆட் பண்ணுறது, அப்புறம் சின்ன சின்ன அனிமேஷன்லாம் பண்ணுறதுக்காக இந்த JavaScript யூஸ் ஆகுது. ஒரு வெப் பேஜோட இன்ட்ராக்டிவ்க்கு யூஸ் ஆகிற இந்த JavaScriptை கற்றுக்க 4-6 வாரம் எடுக்கும். இந்த JavaScriptை கற்றுக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் பேசிக்ஸை கொஞ்சம் டீப்பாக கற்றுக்கிட்டு தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது வழியாக இதை சீக்கிரமாகவே கற்றுக்கலாம். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ப்ராஜெக்டோட கோடையும் பேக்கப் எடுக்கிறதுக்காகவும் மற்றவங்க பண்ண ப்ராஜெக்டில் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்காகவும் இந்த கிட் அண்ட் கிட்டப் டூல் யூஸ் ஆகுது. எல்லா டெவலப்பரும் இந்த கிட்டை வாழ்க்கையில் ஒரு தடவையாச்சும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கிட்டோட 20% ஃபீச்சர் தான் மோஸ்ட்லி எல்லா டைம்லையும் யூஸ் ஆகும். இனிஷியலாக கிட்டோட அந்த பேசிக்ஸை படித்தாலே போதும். இதை கற்றுக்க உங்களுக்கு 2-3 வாரம் தேவைப்படும். இப்போ JavaScriptல 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த நம்பரையும் இந்த ஸ்ட்ரிங்கையும் ஆட் பண்ணால் 22ன்னு ரிசல்ட் வரும். அதுவே சப்ட்ராக்ட் பண்ணால் 0ன்னு ஆன்சர் வரும். இந்த JavaScriptக்கு டேட்டாவோட டைப் எல்லாம் முக்கியமே இல்லை. இதனாலேயே சம்டைம்ஸ் எரர் வரும். இந்த எரர்ஸ் எல்லாம் குறைக்கிறதுக்காகவும் இந்த JavaScriptை ஈஸியாக எழுதுறதுக்காகவும் தான் இந்த TypeScriptை மைக்ரோசாஃப்ட் டெவலப் பண்ணாங்க. இதை உங்களால் 3-4 வாரத்தில் கற்றுக்க முடியும். இந்த வெப் பேஜஸ் எல்லாம் சின்ன சின்ன பிளாக்காக பிரித்து அந்த ஒவ்வொரு பிளாக்கையும் ரீயூஸ் பண்ணுற மாதிரி மாற்றி ஒரு பெரிய அப்ளிகேஷனை ஈஸியாக பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் இல்லை லைப்ரரி தான் இந்த React.js, Angular, Vue.js எல்லாமே. இந்த 3 பேக்கேஜஸ்க்குமே தனித்தனி அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஆனால் இப்போ அதிகமாக யூஸ் ஆகுறது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த React.js. ஸோ இந்த Reactக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. இந்த Reactை கற்றுக்க உங்களுக்கு 6-8 வாரம் தேவைப்படும். இது வரைக்கும் நம்ம சொன்னதை கற்றுக்கிட்டாலே ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக ஆக முடியும். ஆனால் இந்த 2024 இது மட்டும் போதுமா? ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டில் நிறைய காம்படிஷன்ஸ் அதிகமானதுனால அடிஷ்னலாக சில ஸ்கில்ஸ் கற்றுக்கிட்டா ஜாப் கிடைக்கிறது இன்னுமே ஈஸியாகிடும். அதில் ஃபஸ்ட்டு உங்களோட CSSஐ இன்னுமே ஈஸியாக எழுதுறதுக்காக யூஸ் ஆகிறது தான் இந்த CSS ப்ரீ ப்ராசஸர்ஸ். ரீசன்ட் டேஸில் இந்த SAS, LESS, ஸ்டைலஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இதில் ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கிட்டாலே போதும். இதை கற்றுக்க 2-3 வாரம் டைம் தேவைப்படும். அப்படி இல்லைன்னா ப்ரீ டிஃபைன்டாக UI மாடியூல் க்ரியேட் பண்ணியே வச்சுருப்பாங்க. வெறும் கிளாஸை யூஸ் பண்ணி உங்கள் ப்ராஜெக்டில் அதை அப்ளை பண்ண முடியும். இதெல்லாம் தான் நம்ம CSS ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லுவோம். இதில் பூட்ஸ்ட்ராப், டெய்ல்விண்ட், ஃபவுண்டேஷன், ஸ்கெலிட்டன் போல் நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. இப்போ ரீசன்ட் டேஸில் டெய்ல்விண்டை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்குது. இந்த டெய்ல்விண்ட் ஃப்ரேம் ஒர்க்கை கற்றுக்க 2-3 வாரம் தேவைப்படும். உங்கள் வெப் அப்ளிகேஷனில் நிறைய பேஜஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு புது பேஜையும் க்ரியேட் பண்ணி இன்டகிரேட் பண்ணும்போது அதை டெஸ்ட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இதை ஈஸியாக்கிறதுக்காக தான் ஆட்டோமேட்டட் டெஸ்டிங் யூஸ் ஆகுது. இப்போது ஜஸ்ட்டு V-Testங்கிற ஃப்ரேம் ஒர்க்லாம் யூஸ் பண்ணி இந்த ஃப்ரண்ட் அண்ட் ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கை ஈஸியாக பண்ணுறாங்க. இதில் ஏதாச்சும் ஒன்று கற்றுக்க 3-4 வாரம் தேவைப்படும். இது இல்லாமல் மொபைல் அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு React Native யூஸ் ஆகுது. இந்த React Native ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி Android, iOS இது ரெண்டுத்துக்குமே உங்களால் மொபைல் ஆப்பை க்ரியேட் பண்ண முடியும். இந்த அடிஷ்னல் ஸ்கில்ஸையும் கற்றுக்கிறது வழியாக உங்களால் ரொம்ப ஈஸியாக ஜாபில் ப்ளேஸ் ஆக முடியும். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.